நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 5:47 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:05 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:05 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கொஞ்சம் மனம் பதட்டமாக இருக்குங்க. எந்த காரியத்தில் ஈடுபடுவது போன்ற குழப்பம் இருக்க கொடுங்க. இருந்தாலும் எதையும் நீங்க கொஞ்சம் யோசித்து செய்வது மிக நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க குடும்பத்தாரை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனைக்கு கூட முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலை என்று ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுங்கள். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்துவிட முடியும். பயப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாக கொடுங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். என்று யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். சில இடங்களில் நீங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் வற்புறுத்தி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்கள் என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடிப்பீர்கள். பெண்கள் என்று விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஓரளவு சுலபமாக இருக்கும். காதல நீங்க தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியம் இருக்கும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு என்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற காரியங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். முயற்சிகள் கூட முன்னேற்றம் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் வேகமுடன் செயல்படுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாக கூடுங்க. பரணி. இன்று எடுக்கும் முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று உளவு உங்க வாழ்க்கையில நிம்மதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். கிருத்திகை. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா விதத்திலும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். விரும்பி பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். குழப்பங்களும் கண்டிப்பாக சரியாகுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள்.
அதிக ஆர்வத்துடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கவலையை மறந்து இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றொரு விஷயத்துல மட்டும் தடைகள் வேண்டாம். மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பிறருக்கு வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை தொழிலுக்காக ஏற்படக்கூடும். பண விஷயமாக நீங்க பார்த்து பக்குவமாக கையாளுங்கள். உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும் என்று ஏனோ தனமாக இருந்த நிலை போக போக சரியாகும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சிக்குரிய நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வது உங்க கையில்தான் உள்ளது என்று பெண்கள் தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க என்று சிறப்பான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தெளிவான முடிவெடுப்பது மிக நல்லது. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. திருமண யோகமும் ஏற்படுத்தும் என்று மாணவர்கள் மனோதைரியம் கூடுங்க. கடினமான பணியும் சுலபமாக செய்து முடிக்க முடியும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கொடுங்க. நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடைய கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் இன்று கூடுதல் கவனம் ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி இருக்கும். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க என்று நீங்க தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரோகிணி என்று குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பல யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகுங்க. அடுத்தவர் சொல்கின்ற விஷயத்தை கூர்ந்து கவனியுங்கள். யாரிடமும் பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக இடுங்கள். எந்த தடைகள் வந்தாலும் அதனை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். மிருக சிரிஷம் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. குடும்பத்தில் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையும். நிம்மதியான வாழ்க்கை உண்டாகக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள் என்று எந்த ஒரு தடை வந்தாலும் தடைகளை தாண்டி முன்னேறி செல்லும் நாளருக்கு கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கூட பங்கு கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும் என்று ஓரளவு நினைத்தது கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று தயவு செய்து நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மிதுனம் ராசினியர்கள் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அலுவலக பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நேரத்திற்கு எதையும் எடுத்துக் கொள்ளுங்கள், வெற்றி இருக்கும். குடும்பத்தில் இருப்பவுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சு கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். பல யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. நினைத்த காரியம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். முடிவில் கூட ஓரளவு லாபம் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கேளிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பண செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சிக்கனத்தை கடைபிடியுங்கள், அது போதும். பெண்கள் இன்று முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு கூட ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். காதல் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் போக போக சரியாகுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருங்கள். திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். பொறுமைதான் ஜெயிக்கும் என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக கல்விக்காக பயன்பட கொடுங்க என்று நீங்க தடைகள் உடைத்தறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அப்படியே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வெளியில் கொடுத்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சிறுக சிறுக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. விரைவாக செயல்படுவீர்கள். சூரியனை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்ற உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை கூட தெளிவாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பார்த்து கொஞ்சம் பேசுங்கள். புனர்பூசம். காரியங்களை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்வான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க வெறுத்து ஒதுக்க வேண்டாம். என்று மன கஷ்டம் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். இப்படித்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பணியாக இருக்கட்டும், எச்சரிக்கை என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும். யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். நிலுவைத் தொகை கண்டிப்பாக வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். சகஜமான சூழல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சின்னதாக மன வருத்தங்கள் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. என்ற முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நினைத்த காரியங்களை வெற்றி இருக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். மன நிம்மதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தெளிவான சிந்தனை இருந்தால் எதிலையும் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடி எண்ணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். குழப்பங்கள் இருப்பது போக போக சரியாகும். சகஜமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலனை கொடுக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்பட கூடுங்க. பூசம். இன்று ஓரளவு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கி சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் வெளிப்படக்கூடுங்க. சின்னதாக ஒரு மன வருத்தம் இருக்கக்கூடும். எந்த ஒரு முடிவுக்கும் நீங்க செவி சாய்ப்பீர்கள். ஓரளவு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். இந்த மன வருத்தம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சகஜமான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை கூட பெருக்கிக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். நீங்கள் தான் எதையும் பயன்படுத்தி வெற்றி வகை சூட வேண்டும். இந்த நாள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்குங்க. தயவு செய்து பயம் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் இன்று ஓரளவு நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்றும் யோசித்தும் செய்வீர்கள். எல்லோர் மத்தியிலும் இன்று சிறந்து விளங்குவீர்கள். எதிர்பார்த்த காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்ன ஒன்று குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும்.
சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதான் இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுங்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் கால தாமதமாக நடைபெறக்கூடும். புதிய நபர்களின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். குடும்ப பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுவீர்கள். அடுத்தவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் நடைபெற கொடுங்க. விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். பெண்கள் இன்று நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். சில குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு காண்பது உங்க கையில் உள்ளது. காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், பதட்டம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் பிறர் விஷயங்களை தயவு செய்து தரடிகள் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று ஓரளவு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். காரியங்களை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று உங்களுக்கு புதிய நபர்களின் நட்பு ஏற்பட கொடுங்க. பூரம். காரிய தடை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. விலை மாற்றங்களை இன்று தொழிலுக்காக செய்வீர்கள். ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். குடும்ப பிரச்சனையும் தீர்த்து விடுவீர்கள். உத்திரம். என்று எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் விவகாரங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். காரியத்தில் தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கும் உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கை கண்டிப்பாக மாறக்கூடும். அதிரடியாக சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சரக்குகளை வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் சரி, பார்த்து கொடுங்கள், வாங்குங்கள். புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தைரியமாக சில பணிகளை நீங்க மேற்கொள்ளக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக வரக்கூடும். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று சில்லறை பிரச்சனை கூட சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சில பணிகள் தாமதமாகத்தான் வரக்கூடும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. நண்பர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவது நல்லது. பாதியில் நின்ற காரியங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நட்பு மட்டும் விரிவடைய கொடுங்க. எதிர்பார்த்தவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதல மட்டும் ஏன் நமக்கு குழப்பம் இருக்கின்றது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பீர்கள். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணங்கள் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பில் நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர்கல்விக்கான சிந்தனை இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், புரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்.
உத்திரம் என்ற காரியங்களை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். காலங்கள் தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் பதில் சொல்லுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கூடுங்க. அஸ்தம் காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உரிய நேரத்தில் பணம் கையில் வரக்கூடும். சமாளித்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நண்பர்களை அனுசரித்து செல்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவீர்கள் என்று நீங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். உரிய நேரத்தில் பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். துலாம் ராசினியர்கள் தயவு செய்து இன்று பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை ஒன்றில் மட்டும் இருக்க பாருங்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லுங்க. பட்டும் படாமல் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. எதிலும் அதிகம் ஆர்வம் ஏற்படக்கூடும். குழப்பங்களும் இருக்கக்கூடுங்க. ஏதாவது ஒரு கவலை மனசுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். மற்றவர் விவகாரங்களை தடுவதை தவிர்த்து விடுங்கள். நீண்ட நேரம் பணியில் இன்று செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். விட்ட இடத்தை பிடிக்க அரும்பாடு படுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடனும் செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலைகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வாக்குவாதம் செய்து அமைதியை குறைப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வேலை என்றிருந்தால் வெற்றி இருக்கும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். கவன சிதறல்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று பெண்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை கூட ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க என்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்தால் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். எதையும் கணக்கு போட்டு செய்யுங்கள் என்று தடைகளை உடைத்திருந்த கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சமும் இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று நீங்க மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க என்று மனதில் அமைதி ஏற்படக்கூடும். யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி என்று ஓரளவு தன்னிறைவு பெறும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எதிலும் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி செல்லும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். விசாகம் என்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். காரியங்களை ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும். யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். குழப்பங்கள் கூட கண்டிப்பாக தீருங்க. அதிக ஆர்வம் எடுத்துக்கொண்டு பணியில் ஈடுபடுவீர்கள் என்று மனசுக்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். யாருடைய விஷயத்திலும் தடங்கள் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. முடிந்த அளவு பிறர் விஷயங்களை தடைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மீண்டும் ஒரு முறை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க தைரியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சில குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து
அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். நட்பு வட்டம் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொடுங்க. பொருட்களை கவனமாக கையாளுவது ரொம்ப சிறப்பு. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பல யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். புத்தி சௌதரியத்தால் எந்த ஒரு தடைகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கல்விக்கான முடிவில் நீங்க ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். தடைகளை தாண்டியும் இன்று கல்வியில் ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி பற்றிய சிந்தனை இருக்கும். இல்லத்தில் பேசி முடிவு காணுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். பல யோகங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு தடையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அனுஷம். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். மனோதைரியமும் அதிகரிக்கக்கூடும். பல யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எளிமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. என்று பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். முடிவில் உங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெற முடியும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப சிறப்பாக செயல்பட வேண்டும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க என்று உங்களுக்கு செயல்களால் பெருமை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதையும் பார்த்து அனுசரித்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியுங்க. அலுவலக வேலைகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட கடினமான சூழல் கண்டிப்பாக மாறும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சு கொஞ்சம் தலை தூக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இதமான உறவும் கண்டிப்பாக காணப்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அவருடைய செயல்களால் பெருமை ஏற்படக்கூடும். கிட்டத்தட்ட இன்று பணிகளை முடித்து காட்டி வெற்றி வாகை சூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களிலும் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வரை நீங்கள் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதனை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் என்று மாணவர்கள் படியுங்கள். படித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள். மாணவர்கள் இன்று பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஒன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் சுய நம்பிக்கை ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தெய்வ பக்தி என்று அதிகரிக்க கொடுங்க. நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள்.
நட்பால் நல்லது நடைபெறக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சி உங்களுக்கு திருமணியாக்க கொடுங்க. போராட்டம் நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். சிக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக தீரக்கூடும் என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். ஓரளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். தயவு செய்து பய உணர்வு வேண்டாம். உத்திராடம் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். சகஜமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சமூக பொறுப்புடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவர் நம்பி பொறுப்புகள் ஒப்படைப்பதை தவிர்த்து விட வேண்டும். எந்த ஒரு வேலையும் நீங்க விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிக்க முடியுங்க என்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மனம் சந்தோஷம் அடையக்கூடுங்க. மகரம் ராசி நேயர்கள் இன்று பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக சரியாகும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வதில் நீங்கள் தான் ஆர்வம் காட்ட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு கண்டிப்பாக குறையுங்க. குடும்பத்தில் இருப்பவரின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மறைமுக வருத்தங்கள் இருக்கக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குங்க. தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மனசுக்குள் சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கவனமாக எதிலும் பேசி பழக வேண்டும். வீண் பழி ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கிடைக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தடைகளை எல்லாம் உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் மகிழ்ச்சி அடையக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. திருவோணம் நல்லவர்களின் நட்பு ஏற்படக்கூடும். காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சுமூகமான சூழல் இருக்கக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்துல நீங்க அக்கறையுடன் செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் சந்தித்த நபர்களால் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்திலும் இன்று அமைதி கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. மகிழ்ச்சியான நிலை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். முடிவுல ரொம்ப தெளிவாக இடுங்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள் என்று உங்களுக்கு தெய்வீக எண்ணங்கள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கவனமாக பேசி பழகுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உத்தியோகமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டதுகளை எல்லாம் எடுத்து செய்வீர்கள். வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவுபடுத்தி பேசுங்கள். இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையுடன் செயல்படுவது மட்டும் நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் தடைகள் செய்ய வேண்டாம். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். பிற விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்யாமல் இருப்பதே ரொம்ப நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறும். தெய்வ பக்தி அதிகரிக்க கொடுங்க. சுய நம்பிக்கை அதிகரிக்க கூடும். இன்று நீங்க வீண் பழி உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரிடம் எந்த ஒரு விஷயங்களிலும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பும் இன்று ஏற்படக்கூடும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று ஒருமுகத்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள். பணம் கேட்ட இடத்தில் தாமதமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள்.
விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரியாகும். பெண்கள் இன்று எதிலும் மேன்மை அடையும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதல் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டிருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலுக்கான முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அக்கறையுடனும் இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சுய நம்பிக்கை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மற்றொரு விஷயத்தில் தடைகள் செய்யும்போது கவனம் இருக்கட்டும். வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். விரைவாகவும் இந்த பணிகளை மேற்கொள்வீர்கள். தெய்வ பக்தியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். துணிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று நினைப்பவை அனைத்தும் நல்லவிதமாக நடைபெறக்கூடுங்க. பெரிய விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். எச்சரிக்கை இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போராட்டாத்தி விரைவாக செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பிறருடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று ஓரளவு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று நடப்பது ஒன்று நினைப்பது ஒன்றாக இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இன்று நடப்பவை அனைத்தும் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. எதையும் சமாளிக்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உரிய நேரத்தில் பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடுபிடிக்க தொடங்கும். இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் முன்பு ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். எல்லோரையும் இன்று நீங்க கண்டிப்பாக மதிப்பீர்கள். முன்கோபம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். நண்பருடன் எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடைபெறக்கூடும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். மேன்மைகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் என்று தயவு செய்து பிறர் விஷயங்களில் தடைகள் செய்ய வேண்டாம். நடப்பவை கூர்ந்து கவனியுங்கள். பதட்டமும் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகத்துவமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் கொஞ்சம் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி போடும். வெற்றி நிச்சயம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் சந்தித்த நபர்களால் சந்தோஷம் இருக்குங்க. தடையில உழைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் இன்பம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பிடிவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். தைரியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும்.
பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் வேலை உண்டிருந்தால் எது முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் தயவு செய்து நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். ரேவதி, மனம் பதட்டம் அடைய கொடுங்க. காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்குங்க. நூதன செயல்பாடுகள் கூட வெற்றி கொடுக்கும். பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை இருக்க பாருங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல சகவாசனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.